Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days, 24-month, no cost EMI, up to 12,000 upgrade offer. ஒரு வகையில் சூப்பராக இருக்க போது, ஒரு வகையில் ஒரு கேட்வே போட போகுது உங்களுக்கு. அவனுடைய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு வளர்ச்சிகள் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஏன்னா கைக்கு வர்ற மாதிரி வரும், அப்படியே பிரேக் பண்ணி நின்றும். இந்த தனுசு ராசி பணங்காட்டு நெறி இதுக்கெல்லாம் அஞ்சாது. உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள், அதே மாதிரி சட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். நல்ல ஃபிசிக்கலாக இருப்பான், கொஞ்ச நாள் அந்த ஃபிசிக்கலாலாம் இருந்திருக்க மாட்டான், இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருப்பான். அதுவே இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் கொடுக்கும். அன்பு வணக்கங்கள். வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. இந்த சனிப்பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது, 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். இந்த உரையாடலில் நம்ம கூட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள், தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள், நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி அவர்கள், ஜோதிட கலையரசி வித்யா அவர்கள் இணைந்துள்ளார்கள். எல்லாரையும் வரவேற்றுட்டு இந்த நிகழ்வுக்குள்ளே போகலாம். வணக்கம் வித்யா மேம். தனுஷு ராசிக்கு வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 2025 எப்படி இருக்கு? ஒரு 12 ராசிகளில் ஒரு 6-7 ராசி நல்லா இருக்க போகுது இந்த சனிப்பெயர்ச்சியில். அப்படின்னா அதில் ஒரு ராசி தான் தனுசு ராசி. யூஸ்வலாக இது வரைக்கும் 3 சனி இருந்தார், நிறையா ப்ளஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பார். இப்போது 4ஆம் இடத்திற்கு சனி ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறாரு. இது எப்படி நல்லதாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு வகையில் சூப்பராக இருக்க போகுது, ஒரு வகையில் ஒரு கேட்வே போட போகுது உங்களுக்கு. இந்த பக்கம் குருவோட பார்வை வேறு ராசிக்கே விழப்போகுது. அதனால் நிறையா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதில் கவனமாக இருக்கணும்னா அம்மாவோட பேசுகிற வாக்குவாதத்தில் கவனமாக இருக்கணும். நிறையா பேர் லேண்டு வாங்குறதுக்கான யோகம் அப்படின்னு இருக்குது. வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்க போகிறீங்க. ஆனால் அதில் டாக்குமெண்ட்டில் 1க்கு 2 தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வாங்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக எதுவும் பஞ்சாயத்துலாம் வராது. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு செக் வைக்கிறதுக்கு சனி ரெடியாக இருக்கார். அப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பேசுகிற வார்த்தையில், அம்மாவிடம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலை கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கணும். இது வரைக்கும் நான் ஒரு இடத்துல இருந்தேன், என் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் 2 பேரும் சேருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்குது. நிறையா பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த சனிப்பெயர்ச்சி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றம் கிடைக்க போகுது. வேலைக்காக வெளியூருக்கு போக போகிறாங்க, பக்கத்து ஊருக்கு போக போகிறாங்க. ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி குடும்பத்தை வந்து பார்க்குற மாதிரி, இல்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி அமைப்பெல்லாம் இருக்க போகுது. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறனால கண்டிப்பாக எல்லா ப்ளஸும் நடக்க போகுது. நான் சொன்ன மாதிரி பெரிய 6 அடக்கடிச்சு உடம்போது ஒரு கேட்வே இருந்தால் தான் சரிப்பட்டு வருன்றனால சனியுடைய இந்த அர்த்தாஷ்டம சனியாக வரக்கூடிய இந்த சனி என்ன பண்ண போகிறாருன்னா உங்களுடைய செயலில் நிதானத்தை கொண்டு வருவதற்கான நேரத்தை கிரியேட் பண்ண போகிறாரு. நிறைய கோவில் வழிபாடெல்லாம் பண்ண போகிறீங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு வர ராகு வராரு. கண்டிப்பாக இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறது. கொஞ்சம் குருனாலே கொலஸ்ட்ரால் தான், அதனால் கொஞ்சம் பூசின மாதிரி உடம்பெல்லாம் ஆக போகுது. கண்டிப்பாக கொலஸ்ட்ரால், சுகர், பிபி இந்த பரம்பரை நோய்கள் வருவதற்கான நேரம் இருக்குது. அதில் கொஞ்சம் மருத்துவ செக்கப் கண்டிப்பாக பண்ணிக்கணும் தனுசு ராசினியர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில். முந்தன் சார், தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி? பொதுவாக ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கே தான் ஆட்சி பெறக்கூடிய அந்த குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வை இந்த வருடத்தில் கண்டிப்பாக கிடைக்க இருக்கின்றது. அதேமாரி 4ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. அப்போ இதற்கு முன்னாடி வந்து தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மைகள்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்கும். நம்ம எதை செய்யலாமா, செய்யக்கூடாது, எதை ஃபஸ்ட்டு செய்கிறது, எது பின்னாடி செய்கிறது, செகண்டாக செய்கிறது, இப்படிலாம் நிறைய குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நாம் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அவனுடைய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பெருசாக ஒரு வளர்ச்சிகள் கொடுக்குற அளவுக்குலாம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஏன்னா கைக்கு வர்ற மாதிரி வரும், அப்படியே பிரேக் பண்ணி நின்றும். அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கி தான் இன்னொரு இடத்துல கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களாம் இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அகலக்கால் வச்சிடக்கூடாது. குறிப்பாக சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். முதலீடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா கம்முன்னு பொட்டாட்ட இந்த நேரத்தில் போயிட்டு வர்றது உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்கள தனி குடித்தனம் போகணுன்ற ஒரு முயற்சி செஞ்சுட்டாங்களா இந்த தடவை கண்டிப்பாக தனி குடித்தனம் போவாங்க. அதனால் பண கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அதனால் உறவுகளுடைய மதிப்பு மரியாதை உணரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படுத்தி கொடுக்கணும்னா மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை
அடிக்கடி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு தொந்தரவு கொடுக்காது, மனதிற்கு ஓரளவுக்கு நிம்மதியும் நிறைவு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பாலகிருஷ்ணா சார், தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு இந்த சனி பயிற்சி 2020? இந்த தனுசு ராசி பணங்காட்டு நரி இதுக்கெல்லாம் அஞ்சாது. நான் பொதுவாகவே 7.5 சனியே பாதிக்காதுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தனுசுக்கு 2க்கும் 3க்கும் உடையவன் சனி, சனீஸ்வரர். அவர் 4ஆம் இடத்துல போகிறது குருவோட வீட்டுக்கு தான் போகிறார். பாதிப்பு இருக்கும், பாதிப்பு இல்லைன்னு நான் ஆர்குமெண்ட் பண்ணல. இருந்தாலும் அதிகமான பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் கால் வலி, மூட்டு வலி, பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும், இரவு பயணத்தை தவிர்க்கணும், தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும். அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போக வேண்டிய காலங்கள். உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள், அதே மாதிரி சட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் நல்லா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பணம், பட்டம், பதவி எல்லாம் வரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் ஒன்று தான். ஒன்று இரவு பயணம், இன்னொன்று உங்கள் உடல் ஆரோக்கியம். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். அயர்ன் அண்ட் புரோட்டீன், கீரை நிறைய எடுத்துங்க, நிறைய தூங்குங்க, சிந்திக்கிறத விடுங்க, செயல்படுங்க. மொத்தத்தில் அந்த முன்கோபத்தை விட்டால் உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இது ஒரு அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். செல்வி சார், தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? தனுசு குருவுடைய அதிபதி இருக்கக்கூடிய குரு தான் உங்களுக்கு எல்லாமே ரூலர். அர்த்தாஷ்டம சனி. அதே சமயம் இவர்களுக்கு வந்து ரொம்ப நாளாக நல்ல ஃபிசிக்கலாக இருப்பாங்க. கொஞ்ச நாளாக அந்த ஃபிசிக்கலாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவே இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் கொடுக்கும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். அதே சமயம் சுப விஷயங்களாகவே குரு பார்வையால் கிடைக்கும். பெரிய அளவு அனுகூலம் கிடைக்கும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க, பணம் வரக்கூடியவங்க, திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடியவங்க, நிறைய ட்ராவல் செய்யக்கூடியவங்கெல்லாம் இந்த சனி பயிற்சியில் தனுசு தான். அது வந்து அதே போல் கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்தில் சரண்டர் ஆகிறது எதிரிகளுடைய பிரச்சனையிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். தேகாரிக்கம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. தேகாரிக்கத்தை பற்றி தனுசு வந்து ரொம்ப ப்ரிவென்ஷன் பண்ணும். ஏன்னா பூராட நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி. அதனால் எப்பவுமே அவனே சுக்கரனுடைய இதனால இவங்களே ரொம்ப பாதி டாக்டராகவே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்துலேயும் ரொம்ப ப்ரிவென்ஷனாக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து அதெல்லாம் டேக் கேர் பண்ணிப்பாங்க. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் இவங்களுடைய தலையிடக்கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்ளணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய சிறிய உபத்திரம் கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது விசேஷம். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days, 24-month no cost EMI up to 12,000 upgrade offer.